ஞானசம்பந்தரோடு நாம் தொடர்ந்து அவர் சென்று கொண்டிருக்கக்கூடிய தலங்களை எல்லாம் அவரினது பார்வையாலேயே பார்த்து கொண்டு வருகிறோம். அதனால நாம சென்ற வகுப்புல இறுதியாக பார்த்தது வலஞ்சுழி திருவலம்சுழி என்கின்ற தலத்தினுக்கு பிள்ளையவர்கள் எழுந்தருளுகிறார். அந்த செய்தியை பார்த்தோம். அதுதான் போன வகுப்புல இருந்த செய்தி. அந்த வலஞ்சுழியில இருந்த அந்தணர்கள் எல்லாம் இவரை வரவேற்று நல்ல விதமாக இவரை புகழ்ந்து திருத்தலத்தினுள் அவரை அழைக்கிறார்கள். அந்த செய்தி தான். மறுவலார் புறம் முனிந்தவர் திருமுன்றில் வலம் கொண்டு உருகும் அன்புடன் உச்சி மேல் அஞ்சலியினராய் திருவலஞ்சுழி உடையவர் சேவடித்தலத்தில் பெருகும் ஆதரவுடன் பணிந்து எழுந்தனர் பெரியோர். இந்த இடத்துல ரொம்ப அழகான அடைமொழி ஒன்று கொடுத்தார் ஞானசம்பந்தருக்கு, பெரியோர் என்று. இதுவரைக்கும் ஞானசம்பந்தரை ஆளுடைய பிள்ளை என்றோ அல்லது ஈசனினது குமாரராக கருதப்படக்கூடிய அளவில் தான் சேக்கிழார் இதுவரைக்கும் ஞானசம்பந்தருக்கு அடைமொழிகளை கொடுத்து வந்தார். இசையில் வல்லவர் என்றோ, தமிழில் சிறந்தவர் என்றோ, பக்திமையில் உயர்ந்தவர் என்றோ சொல்லி கொண்டு வந்தவர் இந்த இடத்துல புதியதாக ஒரு சொல்லை கையாளுகிறார், பெரியோர். அதாவது வயது என்கின்ற ஒன்றின் காரணமாக ஒருவரிடம் பெரியதாம் தன்மை வருவது இல்லை. அவர்களினுடைய செயல்பாடு, அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய பழக்க வழக்கம், அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட வினை, இவைகளினால்தான் ஒருவரினுடைய தகுதி பெரியவரா சிறியவரா என்று மதிப்பிடப்படுகிறது. அதனால இந்த இடத்துல இதுவரைக்கும் தொடர்ந்து அவரோடேயே பயணப்பட்ட சேக்கிழார் இந்த இடத்துல சம்பந்தரை பெரியோர் என்ற அடைமொழியோடு விளக்குகிறார். என்ன காரணமா? மறுவலார், மறுவலார்னா பகைவர்கள்னு அர்த்தம். மறுவுதல்னா நட்பு கொள்ளுதல், மறுவலார்னா நட்பு கொள்ளாதவர்களாகிய பகைவர்கள். புறம் முனிந்தவர், புறம்னா 3 கோட்டைகளை, முனிந்தவர்னா அழித்தவராகிய சிவபெருமான். திருமுன்றில் அவர் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த கருவறையின் முன்னே வலம் கொண்டு, வலமாக சுற்றி வந்து, உருகும் அன்புடன், உள்ளமானது உருகுகிறதா சம்பந்தருக்கு. அந்த அன்பின் காரணமாக, உருக்கத்தின் காரணமாக உச்சி மேல் அஞ்சலியனராய், தலையின் மேலே கை குவித்து அஞ்சலி செய்தார். அவ்வாறு அஞ்சலி செலுத்தினதனால திருவலஞ்சுழி உடையவர் சேவடித்தலத்தில், திருவலஞ்சுழி என்ற தலத்திலே குடிகொண்டிருக்கக்கூடிய இறைவனது திருவடியில இவர் விழுந்து வணங்கினார். சேவடித்தலத்தில் பெருகும் ஆதரவுடன், அவர் பால் கொண்டிருக்கக்கூடிய ஆதரவுன்னு அன்பு, அந்த இறைவன் பால் இவர் கொண்டிருக்கக்கூடிய அன்பின் காரணமாக பணிந்து எழுந்தனர். பணிந்தார், வணங்கினார், எழுந்தார். வணக்கத்திற்கு பிறகு எழுந்தார். யாரு? பெரியோர். ஆகவே பக்திமையினால் பெருமை மிகுந்த செயல்களை செய்யக்கூடிய நிலையில் இருந்ததினால் பெரியோன் ஆகிய ஞான சம்பந்தரை பெரியோர் என்று சொன்னார். ஏன்னா ஞான சம்பந்தர் அளவினுக்கு யாரேனும் ஒருவரால் பக்தி செலுத்த முடியுமான்னா சந்தேகம். என்ன காரணம்னா, ஒன்று வயது, இரண்டாவது இறைவனோடு அவர் ஏற்படுத்தி கொண்ட உறவு, 3 இறைவனை அவர் முறையாக அறிந்து கொண்ட வழி. இந்த 3னாலும் மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர் சம்பந்தர். இறைவனை தத்துவார்த்தமாகவும் பார்க்க முடியும், இறைவனை ஒரு தன்னழியனாகவும் பார்க்க முடியும், இறைவனை ஒரு தந்தையாகவும் பார்க்க முடியும் என்ற 3 நிலைகளிலே தனது பக்திமையை முழுமையுமாக காட்டியவர். அதனால் அவருக்கு தகுதி பெரியோர் என்ற தகுதி வந்தது. இல்லை என்றால் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஏற்கனவே சொல்லிய செய்தியை இன்றைக்கு வேறு நிலைகள்ல அதை நினைவுபடுத்தலாம். ஞான சம்பந்தருக்கு முன்பு வாழ்ந்தவ அடியார்கள் உண்டு. இங்க
அவ்வாறு வாழ்ந்த அடியார்கள்ல ஞானசம்பந்தர் செய்த அல்லது அவராலேயே கூட சிந்திக்க இயலாத அளவினுக்கு தனது பக்திமையினால் இறைவனிடம் அருள் பெற்றவர்கள் காரைக்கால் அம்மையாரும் கண்ணப்ப நாயனாரும். கண்ணப்பன் தன் கண்ணையே எடுத்து கொடுக்கிறான். காரைக்கால் அம்மையார் இளமை துறந்து முதுமை வடிவம் பெறுகிறார். அதோட மட்டுமில்லாமல் காரைக்கால் அம்மையார் இல்லை என்றால் பதிகம் என்கின்ற ஒரு இலக்கிய யாப்பு கிடைத்திருக்கிறது. காரைக்கால் அம்மையார் தான் பதிகத்திற்கு இசை வடிவம் கொடுக்கிறார்கள். இந்தள பண்ணையும் நட்டப்பாடையிலும் அவர்களினுடைய பதிகங்கள் பாடப்பட்டன. அம்மையார் பாடியிருக்கிறார். அவர்கள்தான் பின்னாளில் தேவார பண்களுக்கு முன்னோடி. இவ்வளவு சிறப்புடையவர்களாக இருந்தும் சம்பந்தரினது தேவாரங்களைத்தான் முதல் 3 திருமுறைகளாக நம்பியாண்டார் நம்பி தொகுத்தார். காரைக்கால் அம்மையார 11ஆம் திருமுறைக்கு கொண்டு போயிட்டார். ஆனால் முன்னோடி, காலத்தால் முன்னோடி காரைக்கால் அம்மையார். அது மட்டுமல்ல, நம்பியாண்டார் நம்பி அவருடைய பங்களிப்பாக 11ஆம் திருமுறையில் உள்ளன எல்லாம் ஞானசம்பந்தரை பற்றி எழுதியவை. ஞானசம்பந்தரை தவிர்த்து அவரால் வேறு எதையும் சிந்திக்க முடியல. அந்த அளவினுக்கு ஞானசம்பந்தரினுடைய தொண்டும் அவர் இதுகாரும் செய்திருக்கக்கூடிய தமிழுக்கு உரியதாகிய நலன்களையும் சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது அவரை பெரியோர் என்று சொன்னதுல தயக்கமே கொள்ளல சேக்கிழார். அதனால் அப்படிப்பட்ட சிறந்தவராகிய சம்பந்தர் இவ்வாறு திருவலஞ்சூழியில் உள்ள இறைவனை தொழுது வணங்கி உள்ளார்ந்த அன்பினோடு பூசித்தார். அடுத்து ஞான போனகர் நம்பர் முன் தொழுது எழுதிருப்பால் ஆன காதலில் அங்கணர் அவர் தமை வினவும் ஊனமில் இசையுடன் விளங்கிய திருப்பதிகம் பானலார் மணி கண்டரை பாடினார் பரே. ரொம்ப அழகான ஒரு பதிகம் அது. ஞான போனகர். போனகம் என்றால் அருந்துதல். அருந்துதல் எல்லாம் போனகம்னு பேரு. அதனாலதான் பிற்காலத்துல பானகம்ன்ற சொல்லு வந்தது. அருந்துதல் ஞானம் என்கின்ற ஒன்றை அருந்தியவராகிய ஞான சம்பந்தர். உமையின் வாயிலாக ஞானப்பால் அமுது அளித்து அதை அருந்தியவராகிய ஞான சம்பந்தர் ஞானத்தை போனகமாக அருந்தியவர். நம்பர்னு சொன்னா சிறந்தவர்னு அர்த்தம். நம்பர்னா இந்த இடத்துல சிறந்தவர்னா சிவபெருமான். ஞானத்தை பாலாக அருந்திய ஞான சம்பந்தர் சிறந்தவராகிய சிவபெருமான் முன் தொழுது எழுதிருப்பால் அவரை தொழுது எழுந்ததன் காரணமாய் ஆன காதலின் அந்த சிவபெருமான் மீது கொண்ட அளவினுக்கு அரியதாகிய காதல், அளவற்ற அன்பினால் அங்கணவர் தமை வினவும் ஊனமில் இசையுடன் அங்க போயிட்டு விருப்பத்தினால் என்ன பண்ணார், இறைவரை முன்னிலைப்படுத்தி கேள்வி கேட்பது போல பாடலை உருவாக்கி வினவும் ஊனமில் இசையுடன் விளங்கிய திருப்பதிகம், குற்றமே இல்லாத மிக அழகான திருப்பதிகத்தை பாடினர். ஊனமில் திருப்பதிகம் வினாவிட இறைவன்கிட்ட கேள்வி கேட்பது போல. பதிகம் பானலார் மணி கண்டரை. இந்த பானலார்னாக்க குவளை மலர் போன்ற அழகிய கழுத்து. பானல்னா குவளை மலர், கருங்குவளை மலருக்கு பானல்னு பேரு. சிவனுடைய கண்டம் கருத்து இருப்பதினாலே கருங்குவளை போலே காட்சி அளிக்கிறது. பானலார் மணி கண்டரை பாடினார் பரவி. இந்த இடத்துல பாடினது விண்டலாம் மலர் என தொடங்கும் இந்தள பண்ணில் அமைந்த பதிகம். இந்த பதிகத்துல என்ன செய்திருக்கிறார் ஞான சம்பந்தர், இறைவரையும் தன்னுடன் வந்த அடியவரையும் நோக்கி வினவும் வினா உரை பதிகங்களாக உருவாக்கி இருக்கிறார். அவ்வாறு வினாக்களுள் ஒன்றாய் வருவதும்
வேறு வேறான வினாக்களை உருவாக்கி அமைப்பும் இப்பதிகத்தில் இறைவனை நோக்கி பாடி பலி தேர்ந்து உழல்வது எற்றுக்குன்னு முடிப்பார் ஒவ்வொரு பதிகத்திலையும். உம்முடைய ஆற்றல் இவ்வாறு இருக்கிறது, நீர் இவ்வாறு சிறந்தவனாய் இருக்கிறீர், உலகினுக்கே எல்லோருக்கும் உரியவற்றையெல்லாம் தருதற்கு உரிய கருணையை கொண்டிருக்கிறீர். அப்படியாயினும் நீர் எதற்காக வீதி வீதியாக சென்று பலியேற்றி, பலின பிச்சை, பிக்ஷாடனாய் வந்து எதற்காக வீதி வீதியாக வீடு வீடாக சென்று பிக்ஷை ஏற்றி? இதனுடைய நுணுக்கம் என்னன்னாக்க, முதல்ல சொன்னதெல்லாம் அந்த பதிகத்துல எல்லா விதமான அருளையும் எல்லா விதமான பொருளையும் அடியவர்கள் எதை கேட்கிறார்களோ அவைகளையெல்லாம் தருதற்கு உரிய தகுதியும் உன்னிடம் இருக்கிறது. ஆயினும் எதற்காக வீதிதோறும் நீர் சென்று பிச்சை ஏற்றீர்னா, சைவம் வைணவத்துல ரெண்டு பெரிய கோட்பாடுகள் உண்டு. ஒன்று, சைவத்துல இறைவனை என்ன சொல்லுவார்கள்னா அடியார்க்கு அடியவன். சிவனை யாரெல்லாம் தொழுது வணங்குகிறார்களோ உண்மையான ஈடுபாட்டோடு அவர்களுக்கு எல்லாம் குற்றேவல் செய்பவனாக சிவனே வருவாங்க. அதனால் அவனுக்கு பெயர் அடியார்க்கு அடியன்னு பேர். வைணவத்துல பெருமாளை சொல்லுகின்ற பொழுது அவருடைய விசேஷ குணங்களுள் தலையாய குணம் எது என்றால் சௌலபியம் என்பார்கள். சௌலபியம்ன்ற வட சொல்லுக்கு எளிய நாம் தன்மை. ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, ரொம்ப ஹம்பிள்டு, அதே மிக எளியவன். இது எப்படி அவர்கள் இருவரும் நிரூபித்தார்கள்னா, மனித வாழ்க்கையில அறிந்தோ அறியாமலோ அவரவர் தவறு செய்கிறோம். அந்த தவறினால் விளையக்கூடிய பாவங்கள் நம்மால் அனுபவிக்கப்படுகின்ற பொழுது அந்த பாவங்களின் விளைவாக நாம துன்பத்தை சந்திக்கலாம், சில இடர்பாடுகளை சந்திக்கலாம், சில இழப்புகளை சந்திக்கலாம். இந்த துன்பங்களில் எல்லாம் இருந்து நாம விடுபட வேண்டும் என்று இறைவனை நோக்கி முறையிடுகின்ற பொழுது இறைவன் என்ன செய்கிறானா, இந்த அடியவர்கள் தங்கள் இல்லந்தோறும் உண்டான தங்களால் மேற்கொள்ளப்பட்ட பாவங்களை வினைகளை இறைவர்கள் குடியிருக்கக்கூடிய கோவிலுக்கோ தலத்தினுக்கோ சென்று அதனை துறப்பது என்பது இயலாது போய் விடுமோ என்ற கருணையினால இறைவனே சைவத்துல சிவபெருமான் வீதி வீதியாக வந்து பிச்சை ஏற்கிறான். அவன் பிச்சையாக ஏற்பது ஒவ்வொரு பக்தர்களினுடைய வினைகளை. அதே போல வைணவத்துல பெருமாள் ஒவ்வொருவர் இல்லமாக சென்று அங்கு திரட்டி வைக்கப்பட்ட வெண்ணையை உண்ணுகிறான். அங்க குறியீடு வெண்ணெய் என்பது அந்தந்த அடியவர்களால் செய்யப்பட்ட பாவங்கள் திரட்டி வைக்கப்பட்டு இருக்கின்றன. இவைகளை உண்டு இறைவனே தானாக மனம் உவந்து அடியவர் இல்லம் தோறும் வந்து அவர்களால் செய்யப்பட்ட பாவங்களை அதன் எச்சங்களை உண்டு அவர்களுக்கு அருள் பாலிக்கிறான். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், நாம இறைவனை எந்த அளவினுக்கு ஆற்றல் உடையவனாக கருதுகிறோமோ அதே அளவினுக்கு மிக மிக எளியவனாக காணுதல் என்பதுதான் நம்முடைய இறை வழிபாட்டின் தன்மையும் மரபும். ஏன் இறைவன் திருவுலா வருகிறான்னா, வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களினது இயலாமை கருதி அவர்களால் எங்கு திருக்கோவில்களுக்கு வர இயலாமல் போகுமோ என்று கவலை கொண்ட இறைவன் அந்த பக்தர்களுக்கு அருளுதற்கு தானே வீதியுலா வருகிறார். அதுதான் இறைவன் உலா வருவதனுடைய தாத்பரியம். தேர்ல வருவதும் நோக்கம் அதுதான். ஆகவே பக்திமை என்பது ரொம்ப கெடுபிடியா இருந்தா பக்திமை செல்லாது. ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, ரிஜிடிட்டி, அப்படி இருக்கக்கூடாது. பக்திமை என்பது எளியதா.
எளிமையான நிலையில செய்யப்படக்கூடிய பக்தி தான் மிக ஆழமான விளைவை தரும். ஆடம்பரமான முறையில செய்யப்படக்கூடிய எந்த ஒரு பக்தியும் நமக்கு பெரியதாகிய நன்மையை தருவது இல்லை. அதனால உள்ளார்ந்த அன்போடு உங்களால் தரப்படக்கூடிய எந்த ஒரு சிறியதையும் இறைவன் பெரியதாக கொள்ளுகிறான். அதுக்குதான் புராணங்கள் எல்லாம் பல நிகழ்வுகள். மகாபாரதத்துல கூட பாஞ்சாலிக்கு ஏன் இவ்வளவு ஆடையை அவன் கொடுக்க வேண்டும்னா, ஒரு காலத்துல பாஞ்சாலி மிகச் சிறிய ஆடையை கொடுத்து உதவி இருக்கிறாள். தனக்கு இக்கட்டான சூழ்நிலையிலே மிகச் சிறியதோர் ஆடையை கொடுத்து தன்னை புறந்தவளாகிய பாஞ்சாலி அபாயத்தில் இருக்கின்ற பொழுது ஏராளமான ஆடைகளை கொடுத்து அவளை புறக்கின்ற. இதுதான் பக்திமையினது உச்சம். மானுடர்கள் தான் செய்த உதவிக்கு பிரதிபலனாக எத்துணை பங்கு வரும்னு எதிர்பார்ப்பார்கள். இறைமை அப்படி அல்ல. உங்களால் செய்யப்பட்ட மிகச்சிறிய ஒன்றினை கூட மிக பெரியதாக கொள்ளுவார் இறைவன். வள்ளுவரே ஒரு இடத்துல சொல்றார், நல்ல விதமான மனம் உடையவர்கள் ஒருவரால் செய்த உதவி மிகச் சிறியதாக இருந்தாலும் அதை பெரியதாக எண்ணி உரிய காலத்துல உதவி செய்தவர்க்கு இவர்கள் பேரளவிலே உதவுவார்கள். திருக்குறளே எழுதுறார், திணைத்துணை நன்றி செய்யும் அதனை பனைத்துணையாய் கொள்வார் பயன் தெரிந்தார் எழுதினார். பயன் தெரிந்த சான்றாண்மை மிக்க இருக்கக்கூடிய மாந்தர்களே ஒருவர் திணை அளவு உதவி செய்தாலும் அது பனைமரத்தினுக்கு இணையாக கொள்ளுவார்கள்னு சொன்னா இறைவன் எப்படிப்பட்டது? அததான் தெளிவு. அந்த வினாவிடை பதிகத்துல என்ன கேட்கிறார்? எதற்காக பலி தேர்ந்து உழலுகின்றீர்? உனக்கு அப்படி என்ன வந்தது? எல்லாவற்றையும் தரவல்லவன் நீ, எல்லோருக்கும் எல்லாவற்றையும் அளவிலாது கொடுக்கக்கூடிய வள்ளல் நீ. அப்படிப்பட்ட நீ எதற்காக வீதி வீதியாக இல்லம் தோறும் நின்று பிச்சை ஏற்கிறாய்னா, அந்தந்த இல்லத்தில் அடியவர்களது பாவங்களை பிச்சையாக பெற்று அவர்களுக்கு அருள் ஈதல். இந்த வழக்கெல்லாம் நமக்கு இப்ப மறந்து போச்சு. கிராமங்கள்ல நான் இளம் பிராயத்துல பார்த்திருக்கிறேன், செய்திருக்கிறேன். உஞ்சவிருத்தி செய்து கொண்டு வருவார்கள். அப்ப வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள்? ஒவ்வொரு இல்லத்து வாயிலிலும் அந்த உஞ்சவிருத்தி செய்து கொண்டு வருபவர் நிற்க, இல்லத்தில் இருக்கிறவர்கள் ஒரு சொம்பு நீர் கொண்டு வந்து அவர் காலில் விட்டு அவருக்கு உண்டான காலை தூய்மைப்படுத்தி கையில கொண்டு வந்து இருக்கக்கூடிய மிக பெரிய அளவில் எல்லாம் இருக்க ஒரு கைப்பிடி அரிசி இருக்கும், அத கொடுப்பார்கள். தட்டுல போட்டு விட்ட உடனே அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? தன் தோல்ல ஒரு பை மாட்டி கொண்டிருப்பார். அதுலதான் நீங்கள் இடக்கூடிய தட்டில் இடக்கூடிய அரிசி அந்த தோல்ல இருக்கக்கூடிய பையில சேர்த்து கொள்வார். அந்த சேர்த்து கொள்வதற்கு முன்பு அந்த பையிலிருந்து சிலவாகிய அரிசி மணிகளை எடுத்து நாம எந்த சொம்பிலே கொண்டு வந்து அரிசியை இட்டோம் அதுல இடுவார்கள். நீங்க அவரை சுற்றி வந்து வணங்கி அந்த சொம்புல இருக்கக்கூடிய சிலவாகிய அரிசி மணிகளை உங்கள் வீட்டுல அரிசி வைத்திருக்கக்கூடிய பாத்திரத்துல கொண்டு போய் சேர்க்கணும். என்ன நோக்கம்னா, நீ எனக்கு உதவுகிறாய், இவ்வாறு உதவுவதற்கு உன்னை போல் இந்த ஊரில் பலர் உதவி இருக்கிறார்கள், அவர்களால் உதவப்பட்ட அந்த புண்ணியம் உனக்கும் உன் இல்லத்தினுக்கும் வரட்டும் என்று அவர் கொடுக்க, அத நம்ம வீட்டுல தானியம் வைத்து இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்துல போட்டோம்னா தானியம் பெருகும் என்பது நம்பிக்கை. இந்த நம்பிக்கை பெருகுகிறதோ இல்லையோ, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதற்கு மீச்சுவலா நான் உனக்கு உதவினால் உன்னுடைய உதவி எனக்கு கிட்டும் என்கின்ற ஒரு பரஸ்பர உறவை வளர்த்து கொள்ளுவதற்கு உருவான முறை. இன்றைக்கு அவ்வாறு உஞ்சவிருத்தி எல்லாம் செய்தற்கு உண்டான வழக்கமே விட்டு போயிற்று. சில
அமைப்புகள்ல மட்டும் செய்கிறார்கள். எங்கு? தியாகராஜர் உற்சவத்துல பகுள பஞ்சமியில தியாகையர் உஞ்சவிருத்தி பண்ணது போல இசைவாணர்கள் அந்த ஒரு நாள் உஞ்சவிருத்தி செய்வார்கள். பார்க்கலாம் அதை திருவையாறுல. இதெல்லாம் அந்த காலத்துல ஒரு சமூக தர்மத்தினுக்காக செய்யப்பட்டது. அதனால இங்கேயும் அதான் இறைவன் இறைவனே பலி தேறுகிறார். அவ்வாறு பலி தேர்ந்ததன் நோக்கம் தன்னை வணங்கக்கூடிய அடியவர்கள் அவர்களினுடைய பாவங்களை தானே வலிய வந்து எடுத்துக் கொள்ளுகிறார். அதுதான் அவனுடைய எளிய தன்மை. அதனால அவ்வாறு அந்த வினாவிடையை பாடினதற்கு பிறகு புலம் கொள் இன்தமிழ் போற்றினார் புறத்தினில் அணைந்தே இலங்கு நீர் பொன்னி சூழ் திருப்பதியினில் இருந்து நலங்கொள் காதலின் நாதர்த்தாள் நாள்தோறும் பரவி வலஞ்சுழி பெருமான் தொண்டர்த்தம் தம்முடன் மகிழ்ந்தார். அந்த ஊர்ல கொஞ்ச நாள் திருவலஞ்சுழியில சில நாள் தங்கி அங்குள்ள அடியவர்களோடு மனமகிழ்ந்து அனுதினமும் இறைவனை வணங்கி பாடி மகிழ்ந்திருந்தார். புலங்கொள் இன்தமிழ் போற்றினார். உள்ளத்தினுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல பாடல்களை எல்லாம் பாடி அந்த பாடல்கள் கேட்பவர்களினுடைய நல்ல மனதிலே பதியுமாறு புலங்கொள் இன்தமிழ் போற்றினார். புறத்தினில் அணைந்தே, அந்த கோவிலினுக்கு புறத்தாக அணைந்தே வெளிப்பகுதியில இலங்கு நீர் பொன்னி சூழ் திருப்பதியினில் இருந்து, பொன்னின்னா காவிரி, காவிரி சூழ்ந்த அப்பதியில் தங்கி இருந்தார். திருவலஞ்சுழியில தங்கி பதியினில் இருந்து நலங்கொள் காதலின் இறைவன் பால் தான் கொண்டுள்ள மேலான அன்பினால் நாதர்த்தாள் நாள்தோறும் பரவி, நாதனாகிய சிவபெருமானின் திருவடிகளை அனுதினமும் அங்க தங்கியிருந்த நாள்கள் எல்லாம் பாடி பரவி வலஞ்சுழி பெருமான் தொண்டர்தம், வலஞ்சுழி என்கின்ற தலத்தின் கண் உள்ள சிவனடியார்களினுடைய தம்முடன் மகிழ்ந்தார். அவர்களோடு சேர்ந்து அளவளாவி மகிழ்தல். இது ஒரு நல்ல அனுபவம். இப்பெல்லாம் அது ரொம்ப இல்லாம நாங்கள் எல்லாம் இப்ப ஒரு காலத்துல ஆங்கிலத்துல ஒரு சொல்ல கையாடுவார்கள், கிளப். இதை விட வேடிக்கை என்ன தெரியுமா? மாற்று மதமாகிய கிறிஸ்துவ மதத்துல சர்ச்ன்ற ஒரு சொல் இருக்கு. அந்த சொல்லினுடைய உண்மை பொருளை தேடி பாருங்கள். அங்கு சென்று இறை வழிபாடெல்லாம் கிடையாது. சர்ச் என்ற சொல்லுக்கு பொருள் இறைவன் இருக்கக்கூடிய இடம், அங்கு சென்று வழிபடுகிறேன்ற பொருள்லாம் இல்லை. அந்த சொல்லுக்கு என்ன பொருள்னா, இறைவனை பற்றி தெரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடி அங்கு இறைவனினுடைய மேலான பெருமையை ஆளுமையை தங்களுக்குள்ளாக பேசி மகிழும் இடம். அவ்வளவுதான். அதற்கு உண்மை பொருள் அதுதான். அதே போலதான் கிளப்னு வந்தது. ஒன்றாக கூடி, ஆண்டாள் பாடினா இல்லையா, கூடி குளிர்ந்து இருந்து ஏலோர் எம்பாவாய், கூடி இருத்து. அந்த கூடி இருக்கின்ற பொழுது ஒருவருக்கு ஒருவர் தங்களால் உணர்ந்தவைகளை, தங்களால் தெரிந்தவைகளை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ளுதல். இதான் அடிப்படை. பின்னாளில் இந்த கிளப் எல்லாம் பொழுதுபோக்கினுக்கு உரிய மையமாக மாறிவிட்டது. இன்றைக்கும் கல்லூரிகள் எல்லாம் நீங்க பார்க்கலாம், சயின்ஸ் கிளப் இருக்கும், மேத்தமேட்டிக்ஸ் கிளப் இருக்கும். மாதத்திற்கு ஒரு முறை கூடி அந்த துறையில மற்றைய கல்லூரிகள்ல கல்வி நிலையங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியரை வரவழைத்து இந்த மாணவர்கள் அவர்களோடு கலந்து உரையாடுவார்கள். ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, இன்டராக்ஷன். அதுதான் புதிதாக. ஏனென்றால் புதிதா ஒவ்வொரு துறையிலும் நாளுக்கு நாள் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. அதையெல்லாம் தொகுத்தும் பகுத்தும் பார்ப்பதற்கு, எல்லோரும் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதற்கு ஒரு அமைப்பு வேணும். அதற்கு உருவானது கிளப். அந்த கிளப்பினுடைய பெரிய அளவு வந்த பொழுதுதான் ஆங்கிலேயர்கள் காலத்துல அரசை மையமாக வைத்து சொசைட்டின்னு உருவாக்கப்பட்டது.
ராயல் சொசைட்டி. அதனால இந்த சத்சங்கம்னு இப்ப பேசிக்கொண்டு இருக்கு. ஒருதன்மைத்தான சிந்தனை உடையவர்கள் ஒன்று கூடி அவரவருக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வது. வார்த்தையை கவனிக்கணும், நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வது. அங்கு யாரையும் தாழ்வாகவோ குறையாகவோ ஒருவரை பற்றி தவறுதலான விமர்சனங்களையோ சொல்லக்கூடாது. நல்லவைகளை உயர்ந்தவைகளை சேர்ந்து பேசி அறிந்து கொள்ளுதல். இது ஒரு பெரிய நல்ல வழக்கம். ஏற்கனவே சொல்லி இருப்பேன், மீண்டும் நினைவுபடுத்துறேன். உவேஷா வாழ்ந்த காலத்துல அவரினுடைய குரு மயிலாடுதுறையில இருந்த காலத்துல எல்லாம் மாலை நேரத்துல கோவிலுக்கு செல்லுவார்கள். அன்று பெரும்பாலும் மின்சார விளக்கெல்லாம் கிடையாது. அது பெரிய உயர்ந்தவர்கள் இல்லத்துலதான் இருக்கும். அதனால கோவில்கள் எல்லாம் ஏற்றி வைக்கப்பட்ட விளக்கு தான். அந்த இறை வழிபாட்டை முடித்து விட்டு இந்த 2ஆம் காலம்னு பேரு, 6லிருந்து 6:30க்குள்ள இந்த வழிபாடு முடியும். இவர் அங்க இருக்கக்கூடிய மண்டபத்துல உட்கார பல அறிஞர் பெருமக்கள், அந்த ஊர்ல யாருக்கெல்லாம் தமிழ் சுவைக்க தெரியுமோ அவர்களெல்லாம் அமர்ந்து ஒருவருக்கு ஒருவர் வினாவி விடை சொல்லி கேள்வி புதிய பாடல்களை பகிர்ந்து இப்படி பொழுது போகும் இரவு 8 மணி வரைக்கும். அது ஒரு அழகான வழக்கம் இருந்தது. இப்ப எல்லாம் அழுந்திருக்கும். இன்றைய நவீன உலகத்துல மனிதர்களோடு இன்டராக்ட் பண்றதையே நிறுத்திட்டோம். இன்றைக்கு எல்லார் கையிலும் ஒரு செல்லிட பேசி நன்றாக சேர்ந்து எல்லாரோடும் வகுப்பறையை தவிர பொது இடங்கள்ல யாரும் இப்பொழுது பேசுவதே கிடையாது. இந்த மரபு குறைந்து கொண்டே வருகிறது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இப்படி சேர்ந்து பேசியதே குற்றம்னு கொண்டாலும் சொல்லிடுவார். அதனால வலஞ்சுழி பெருமான் தொண்டர் தம்முடன் மகிழ்ந்தார். அவர்களோடு அங்கு தங்கியிருந்த நாட்கள்ல அளவலாவி ஏனைய பிற தலங்கள்ல இவர் பாடின பதிகங்களை எல்லாம் யாரேனும் ஒரு அன்பர் பாடுவார், அதை இவர் கேட்டு மகிழ்வார், அதற்கு விளக்கம் சொல்லுவார்கள். இவ்வாறு நயத்தோடும் பக்திமை மொழி இசை இவைகளெல்லாம் கலந்த நிலையில புதிதான செய்திகளை தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு. இன்றைக்கு அதெல்லாம் இல்லை. சரி, மகிழ்ந்த தன்தலை வாழும் அந்நாளிடை வானில் திகழ்ந்த ஞாயிறு துணைப்புணர் ஓரையுட்சேர்ந்து நிகழ்ந்த தன்மையில் நிலவும் 7 கடல் நீர்மை குன்ற வெகுண்டு வெங்கதிர் பரப்பலின் முதிர்ந்தது வேனில். கோடைக்காலம் வந்ததுன்றத கூட ஒரு கவிதை நயத்தோட ஆரம்பிச்சார். எப்படியா, இதற்கு முன்னாடி ஒரு செய்தி, அந்த திருவலஞ்சுழியில சில நாள் தங்கி இருந்தார் அல்லவா. முதல்ல அங்க திருவலஞ்சுழிக்கு சென்ற பொழுது பாடினது விண்டோலா மலர் என்று தொடங்கக்கூடிய வினாவிடை பதிகம். இருந்த நாட்கள்ல பாடின பதிகம் என்னன்னு கேட்டா, என்ன புண்ணியம் செய்தனை என்று தொடங்கக்கூடிய பதிகம், நட்ட ராகத்தில் அமைந்த அந்த பதிகம். 2வது பள்ளமதாய என்று பழம் பஞ்சுரத்துல பாடப்பட்ட ஒரு பதிகம். இந்த 2 பதிகங்கள்லையும் இறைவனை அங்கு புகழ்ந்து பாடியிருக்கிறார். அந்த பதிகங்கள்ல என்ன குறிப்பு தருகிறார்னா, நம்மனோர்னு சொன்னா சிவனை முழு முதல் தெய்வமாக கொண்டு வழிபடக்கூடிய அடியவர்கள், நம்மனோருக்கு கூறிய அருளுரைகளாக அந்த பதிகங்களிலே செய்திகள் வந்திருக்கின்றன. இது ஒரு பெரிய செய்தி. அதனாலதான் பெரியோர்ன்ற வார்த்தையை போட்டார். இதுவரைக்கும் இறைவனை புகழ்ந்தார், இறைவனது ஆற்றலை புகழ்ந்தார், இறைவனது அருளை புகழ்ந்தவராகிய சம்பந்தர் இந்த வலஞ்சுழியில மட்டும் பாடின பதிகத்துல அன்பர்களுக்கு அறிவுரை சொல்லுவது போல அன்பர்களுக்கு உண்டான அருளுரைகளாக சிலவற்றை சொல்லுகிறார். அப்ப அவர் முதிர்ந்திருக்கிறார்னு அர்த்தம்.
தன்னை நாடி வந்த அடியவர்களுக்கு அறிவுரையும் அருளுரையும் இவரே வழங்குவதாக பாடல் புனைந்திருப்பதினால் அப்பொழுது அவர் பக்திமையில் முதிர்ந்து பெரியோராக மாறியிருக்கிறார். அதனால சேக்கிழார் அவரை பெரியோர்னு. என்ன அழகான விளக்கம் பாருங்க. அடுத்து, மகிழ்ந்த தன் தலை வாழும் மகிழ்வுடன் அந்த திருவலஞ்சுழியில தன்னோடு அந்த அடியவர்களும் சேர்ந்து வாழக்கூடிய அந்த நாளில் வானில் விளங்கிய கதிரவன் திகழ்ந்த ஞாயிறு சூரியன் துணை புனர் ஓரையுள் சேர்ந்து மிதுன ஓரையுள் சேர்ந்தான். ஞாபகம் வச்சுக்கணும், இது ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான குறிப்பு. ஜோதிடத்துல 12 கட்டம் உண்டு. நம்ம சௌகரியத்திற்கு அதை சதுரமா எழுதிட்டோம். ஆனா உண்மையில அது வட்டமா தான் இருக்கும். வட்டமா எழுதினா நம்மால அதை பார்த்து கொள்ள முடியாதுன்றதுனால சதுரமா எழுதினோம். சதுரமா எழுதினதுல ஒவ்வொன்று அந்த 12 வீட்டுக்கும் பேர் வச்சிருக்கும். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம்னு சொல்லி கொண்டு வருவோம். இந்த வீடுகள்ல ஓரை என்றால் சூரியன் வந்து நிற்கும் இடம்னு அர்த்தம். மாதத்திற்கு ஒவ்வொரு ஓரையாக சூரியன் இடம் பெயருகிறான். அவ்வாறு பெயருவது ஒவ்வொரு ராசியாகும். சித்திரை மாசம் மேஷத்துல, வைகாசியில ரிஷபம். அதனால ஜோதிட குறிப்பை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் சித்திரை வைகாசின்னு சொல்ல மாட்டார்கள். அந்த வீட்டிற்கு உண்டான கோள்களின் பெயரால தான் மாசத்தை சொல்லுவார்கள். இல்லைன்னா ராசியின் பெயரால மாசத்தை சொல்லுவார்கள். அந்த ஒரு வழக்கம் உண்டு. அதனால ஒரு நட்சத்திரத்தினுடைய பாதையில நிலவு செல்லுகின்ற பொழுது அதனை சொல்லுதல் என்பது கோச்சாரம்னு பேர். ஒரு வீட்டின் முறையில 12 வீட்டுல மாதத்தினுக்கு ஒரு முறை சூரியன் மாறி மாறி வருவது, அதுக்கு பேர் ஓரைன்னு பேர். ஆகவே சூரியன் செல்லும் இடம் ஓரை, சந்திரன் செல்லும் பாதைக்கு பேரு சாரம்னு பேர். ஓரையும் சாரமும் ஒன்னா எடுத்துக்க கூடாது. இது ஜோதிட குறிப்பு. அதனால திகழ்ந்த ஞாயிறு துணைப்புணர் ஓரையுட்சேர்ந்து, மிதுன ஓரையுள்ள துணைப்புணர், மிதுனம்ன்றது 2ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால ஓரையுட்சேர்ந்து நிகழ்ந்த தன்மையில் நிலவும் 7 கடல் நீர்மை குன்ற, அந்த வெப்பத்தினால 7 கடலிலும் நீர் குறைந்தது. அந்த அளவினுக்கு கோடை காலம் வந்தது. ஆகவே மிதுனம் தெரியும் நினைக்கிறேன் ஜோதிட குறிப்புல, அதுதான் கடைசி ராசி. அதுக்கப்புறம் சித்திரை ஆரம்பிக்கும். அதனால 7 கடலும் தம் நீர் குறையுமாறு வெகுண்டு, கடுமையான கோபத்தோடு வெண்கதிர் பரப்பலின் முதிர்ந்தது வேணில், கடுமையான வெப்பத்தை தந்த சூரியனினால் அந்த நிலப்பகுதியிலேயே வெப்பமானது பெரும் அளவு கூடியது. சரி, இப்ப நான் சொன்னதெல்லாம் ஒரு குறிப்பா எழுதியிருக்கார் உரையாசிரியர். அவ்வளவுதான் செய்தி. அடுத்து, தன் புணர் குளிர்கால் நரும் சந்தான தேய்வை பண்பு நீடிய வாச மென் மலர்பொதி பனிநீர் நண்புடை துணை நகை மணி முத்தணி நாளும் உண்ப மாதுரிய சுவை உலகுளோர் விரும்ப. கோடை காலத்துல எப்படி இருப்பார்களா? தன் புனல், தன்னுன்னா குளிர்ச்சி, புனல்னா நீர். தன் புனல் குளிர், கால்னா காற்று, நரும் சந்தன தேய்வை, நல்ல சந்தன தேய்வைனாக்க மனம் பொருந்திய சந்தனத்தை தேய்த்து அந்த நறுமணம் உடைய சந்தனத்தோட பூக்களையும் சேர்த்து கூட என்ன சேர்ப்பார்களாம்?
பண்பு நீடிய வாச மென் மலர் பொதி பனி நீர். நல்ல வாசனை மிக்க மலர்களோடு பனி நீர்னாக்க பன்னீர்னு அர்த்தம். இந்த பனி நீர் தான் பின்னாளில் பன்னீர்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்ல ஆரம்பிச்சோம். குளிர்ச்சி பொருந்திய நீர். அதையும் சந்தனத்துல ஊற்றி நறுமணமிக்க மலர்களை இட்டு நண்புடை துணை நகைமணி முத்தணி நாளும். ஆகவே முத்துக்களினால் சேர்க்கப்பட்ட அணிகலன்களையும் மாலைகளையும் நாளும் அணியக்கூடிய அளவிலும் மிக குளிர்ச்சியை தரக்கூடிய உணவினை உண்ணக்கூடிய அளவிலுமாக உலகுளோர் விரும்பக்கூடிய அளவில் கோடை முதிர்ந்தது. கோடை காலம் வந்தா அந்த மக்கள் எப்படியெல்லாம் அந்த வெம்மையை போக்கிக் கொள்ள செயல்படுவார்கள் விளக்கம். முத்துக்களை அணிந்து கொள்ளும் முத்து குளிர்ச்சி. கடலில் இருந்து பிறக்கக்கூடிய முத்தும் பவழமும் குளிர்ச்சியின் குறியீடுகள். அதை உடம்புல போட்டா உடம்பு குளிர்ச்சி அடையும். அதை விட இன்னொரு வழக்கம் இருந்தது. சங்குகளை அறிந்து வளையலா போடுவார்கள். அதை போட்டாலும் உடம்பு குளிர்ச்சியா இருக்கும். குளிர்ச்சியான உணவினை உண்ணுதல், குளிர்ச்சியா உடம்புல எல்லாம் சந்தனம் பூசி கொள்ளுதல், அதோட குளிர்ச்சி பொருந்திய மலர்களை அதனோடு பன்னீரையும் சேர்த்து உடலில் போட்டுக் கொள்ளுதல். அதற்கு மேலாக முதல்ல குளிர்ச்சியான நீர்ல குளிக்கிறது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி குளிர் சாதன வசதிகள்லாம் இன்னைக்கு கிடையாது. இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையில மிக அழகாக குளிர்ச்சியை நோக்கி இவர்கள் பயணப்படுவார்கள். இந்த கொஞ்சம் மலை நிலங்கள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் சுனைகள் இருக்கும். அதாவது மலையிலிருந்து நீரானது கசிந்து கசிந்து ஒரு இடத்துல ஒரு குளம் போல தேங்கி நிற்கும். அதுக்கு சுனைன்னு பேரு. அதுல போய் சில பேர் குளிப்பார்கள். அவ்வளவு குளிர்ச்சியோடு, இயற்கையான குளிர்ச்சி. நமக்கே தெரியும், நம்ம ஊர்ல எல்லாம் கோடை காலம் வந்துட்டதுன்னா கோடை காலத்தினுக்கு என்கின்ற பழ வகைகள் வீதி வீதியா கொட்டி வைத்திருக்கும். பன நுங்குகள் கிடைக்கும். வாட்டர் மெலன்னு சொல்லக்கூடிய தர்பூசணி எல்லாம் குளிர்ச்சிக்காக அவரவர் விரும்பி உண்ணக்கூடியவை. அது போல அந்த காலத்துல சம்பந்தர் இருந்த அந்த வலஞ்சுழியில கோடைக்காலம் தொடங்கியது. மக்கள் இவ்வாறாக தங்களினது கோடைக்கால அனுபவங்களை மாற்றி பெற்றார்கள். அப்புறம் என்னாச்சான்? அரல் மலியும் காஞ்சாற்றின் நீர் நசையார் அணையும் மான் பெறல் அறிய புனல் என்று பேய்த்தேரின் பின்தொடரும் உரை உணவு கொள்ளும் புல் தேம்ப அயல் இறை தேரும் பறவை சிறை விரித்து ஒடுங்க பனிப்புறத்து பதியுமான். இதுதான் சான்ஸ். யாருக்கு? செக்குழாருக்கு. கோடை காலத்தை வேற எங்க வர்ணிக்கிறது? நல்ல காலம். சம்பந்தர் தங்கின அந்த இடம் ஒரு கோடை காலத்தினுக்கு உரிய பகுதியாக போனதுனால வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுகிறார். எப்படி அந்த ஊர்ல வறுமை ஆயிற்றாம்? அரல் மலியும் காண்யாறு. அரல்னாக்க அதெல்லாம் கொஞ்சம் ஆற்றங்கரையில இருந்து பார்த்தால் தெரியும். ஆற்றங்கரையில நீர் பெருக்கு ஓடுகின்ற பொழுது கரையில வளைவு வளைவாக கரிய மணல் படிஞ்சிருக்கும். இந்த வெண்மணலுக்கு மேலாக ஆற்றங்கரையில உலர்ந்த மணல் தொடங்கக்கூடிய இடத்திற்கு கீழாக ஒரு அளவினுக்கு கரிய மணல் படிந்திருக்கும். இதுக்கு பேரு என்னன்னா அரல்னு பேரு. இந்த அரலை பல இலக்கியங்கள்ல ஆற்றின் அரல் போலன்னு சொல்லி எதனை விளக்குவார்கள்னா பெண்களின் கூந்தலை விளக்குவார்கள். அரல் வளைந்து வளைந்து கருப்பாக படிந்திருப்பது போல மகளிர் தம் கூந்தல் வளைந்து வளைந்து, அதாவது கருள்டு ஹேரா இருக்குன்றதுக்கு இந்த அரலை ஓமையாக சொல்லுவார்கள். அதனால அரல் மலியும்னா அரல் மிக்கு காணப்படுகிறதுனா ஆற்று நீர் குறுகி விட்டது.
ஆற்றுல கரை புரண்டு வெள்ளம் ஓடல கோடை காலம். ஆகவே அரல் மலியும் காஞ்சாற்று, காட்டு ஆறு, எதுவும் முறையான முறையில் அமைய பெற்ற ஆறு அல்ல. அந்த காட்டு ஆற்றுல நீர் நசையார், நீரினை குடிக்க வேண்டும் என்ற விருப்பத்தை, நசைனா விருப்பம், நீர் நசையால் அணையும் மான், தண்ணி கிடைக்காதான அந்த ஆற்றுக்கிட்ட வந்து தண்ணியை குடிக்க முயலுகிறது மான். அந்த மான் என்ன செய்தது? வருவதனால பெறல் அறிய புனல் என்று பேய்த்தேரின் பின் தொடரும். பேய்த்தேர்னா புதிய சொல் உங்களுக்கு. பேய்த்தேர்னா வேற ஒண்ணும் இல்ல, கானல் நீர்னு பேரு, ஆங்கிலத்துல மிரஜ். ஆத்துல தண்ணி இருக்கும்னு வர்றது, அது கானல் நீர், தண்ணி இல்லாமல் மான்கள் எல்லாம் ஏமாந்து போகிறது. ஆகவே பெறலறிய புனல் என்று இந்த கோடை காலத்திலே பெறுவதற்கு அரியதாகிய நீர் என்று மான்கள் கூட்டம் கூட்டமாக ஆற்றுக்கு வர பேய்த்தேரின் பின் தொடரும். அந்த மிரஜ பார்த்து கிட்ட வந்த உடனே அந்த நீர் வேற ஒரு இடத்துல தெரியும் இருப்பது போல, திருப்பி அங்க போகும். போய் போய் ஏமாறும். பேய்த்தேரின் பின் தொடரும் உரை உணர்வு கொள்ளும் புல் தேம்ப, மழை துளிகளை உணவாக கொள்ளக்கூடிய சாதக பறவைகள் உணவு பெறாது வருந்தும். இந்த சாதகம்ன்ற பறவை இருந்ததா தெரியாது. எல்லா இலக்கியவாதிகளும் சொல்லுகிறார்கள், தமிழ் மித்துல, தமிழ் தொன்மங்கள்ல ஒரு 4 பறவைய நாங்கள் இவ்வாறு இன்னமும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒன்று அன்னம், நீரையும் பாலையும் பிரித்து உண்ணும் என்று விளக்குகிறார்கள். அதுக்கப்புறம் அசுனமான்னு ஒரு பறவை, அது இனிய இசையை மட்டுமே கேட்டு உயிர் வாழும். இன்னொன்னு சாதகம்னு ஒரு பறவை. இந்த பறவை நேரடியா மழையினது நீர் திவலையை மட்டும் உண்டு வாழும். அதே போல சகோரம்னு ஒரு பறவை, இது நஞ்சு எது நல்லது எது என்று காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பறவை என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் இன்று பறவையியல் வல்லுநர்கள் இதுதான் என்று இனம் காட்டுகிறார்கள்னா இல்லை. ஏற்கனவே பல முறை பேசி இருக்கும். ஒவ்வொரு நாட்டின் இலக்கியத்திலும் அந்த நாட்டினது தொன்மங்களுக்கு என்று சில விலங்குகளை, சில பறவைகளை, சில மலர்களை குறியீடாக சொல்லும் மரபு உண்டு. அந்த மாதிரி இந்த ஒரு பறவை. ஆகவே உரை உணவு கொள்ளும் புல் தேம்ப, மழை துளிகளையே உணவாக உண்ணக்கூடிய சாதக பறவைகள் உணவு பெறாது வருந்தி வேறு உணவை தேடி திரிய இறை தேரும். பறவை சிறை விரைத்து ஒடுங்க, பறவைகள் எல்லாம் சிறகுகளை விரித்து கொண்டு வெம்மை பொறுக்க இயலாமல் தாங்கள் சென்று ஒடுங்குவதற்கு தக்க குளிர்ச்சியான இடங்களை தேடி தேடி செல்லுகின்றனவா. பறவை சிறை விரித்து ஒடுங்க பனிப்புறத்து வதியுமார், குளிர்ச்சியான இடம் எங்கு என்று அவைகள் தேடி செல்ல முயலுகின்றன. நீர்நிலை மாளிகை மேலும் நிலா முன்றின் மருங்கினிலும் வானிழல் சோலையிலும் மலர்வாவி கரை மாடும் பூநிலவு முத்தணிந்த பூங்குழலார் முளைத்தடத்தும் காணும் மகிழ்ச்சியின் மலர்ந்து மாந்தர் கலந்து உறைவரால். இது ஒரு குறிப்பு விளக்கம், ஆச்சரியமான விளக்கம் பாருங்க. நீழ்நிலை மாளிகை மேலும், உயரமாக கட்டப்பட்ட மாளிகையினது மேல் பகுதியிலும், நிலா முன்றில், ஓப்பன் ஸ்பேஸ் இல்லையா, நிலா முன்று அப்படின்னா நிலவு வீசக்கூடிய பகுதி, அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ரூஃப் கார்டன், அதுக்கு பேரு நிலா முற்றம்னு பேரு. பழைய காலத்துல வீடுகளை அப்படி கட்டி இருப்பார்கள். இப்ப நம்ம ஊர்ல மொட்டை மாடின்றோம் இல்லையா, அந்த மாதிரி பழைய காலத்துல அந்த மொட்டை மாடியில பந்தலிடப்பட்டிருக்கும்.
கீழ மண்ணிலிருந்து வளர்க்கப்பட்ட கொடிகள் மேல் நோக்கி வளர்க்கப்பட்டு அந்த கொடிகள் அங்கு மேல கூரைகளாக அமைக்கப்பட்டிருக்கும். அதுல ஊஞ்சல் இடப்பட்டு இருக்கும். படுத்து உறங்குவதற்கு மேடை என்கின்ற கட்டில் இடப்பட்டு இருக்கும். அல்ல அந்த காலத்துல இந்த வெம்மை காலத்திலிருந்து தங்களை காத்துக்கொள்ள கட்டின பகுதிகள் அதெல்லாம். அதனால மாளிகை மேலும் நிலாமுன்றின் மருங்கிலும், நிலாமுன்று நிலாமுற்றம் அதனினுடைய பக்கத்திலும், வானிழல் சோலையிலும், ஒளி உடைய நிழலை பரப்பும் சோலையிலும், மலர் வாவி கரை மாடும் நன்கு மலர்ந்து இருக்கக்கூடிய செடிகளை கொண்டுள்ள குளங்களினது கரையிலும், பூநிலவு முத்தணிந்த பூங்குழலார் முளைத்தடத்தும் மிக அழகான முத்துக்களை ஆபரணமாக அணிந்திருக்கக்கூடிய அழகிய பெண்களினது, பூங்குழலை உடைய பெண்களினது மாதர்களினும் மாதர்கள் படிந்து மகிழ்ச்சியின் மலர்ந்து மாந்தர் கலந்து உறைவரால் ஆடவர்கள் இந்தந்த இடங்களில் தங்கள் வெம்மையை போக்கிக் கொள்ள மகிழ்வோடு கலந்து உறைந்தார்கள். வேடிக்கை என்னன்னா, உடல் கூற்றியல் பிரகாரம் கரு தோன்றி வளரக்கூடிய கெஸ்டேஷன் பீரியட்ன்றோம் இல்லையா, அது கோடைக்காலம் தான். அந்த குறிப்பை இங்க கொடுக்கிறது. கோடை காலத்துல எல்லோரும் மகிழ்ச்சியோடு குளிர்ச்சி பொருந்தின நிலைப்பகுதிகள்ல ஆற்றங்கரைகள், நிலாமுற்றங்கள், வாவிக்கரைகள், மலர்ச்சோலைகள், மாதர்களினது மார்புகள்ல ஆடவர்கள் எல்லாம் சென்று பொருந்தி மகிழ்ந்திருந்தார். அடுத்து, மயில் ஒடுங்க வண்டாட மலர் கமல முகை விரிய குயில் ஒடுங்கா சோலையின் மேல் தளிர்கோதி கூவியழ துயில் ஒடுங்கா உயிர் அனைத்தும் துயில் பயில சுடர் வானில் வெயில் ஒடுங்கா வெம்மை தரும் வேனில் விரி தரு நாளில். சேக்கிழாருக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல. இதுவரைக்கும் ஊர் விட்டு ஊர் விட்டு ஊர் தொடர்ந்து சொல்லி கொண்டு வந்தார். அவருக்கும் ஒரு ஓய்வு வேணும் இல்லையா? அவருக்கு அந்த இலக்கியத்தின் போக்கை மாற்றக்கூடிய ஒரு மாற்று வழி வேணும் இல்லையா? இந்த இடத்தை எடுத்துக்கொண்டார். கோடைக்காலத்தை வர்ணிக்க ஆரம்பிச்சு. இலக்கியங்கள்ல இதெல்லாம் எதிர்பார்க்கப்படக்கூடிய மரபு. ஒரு இலக்கியம்னு சொன்னா ஐநில வர்ணனை இருக்கணும், 6 பருவ வர்ணனை இருக்கணும், ஆற்று வர்ணனை இருக்கணும், ஊர் நாடு நகர வர்ணனை இருக்கணும். இதெல்லாம் எழுதப்பட்ட விதி. அதை எங்க செய்ய போறோம், இடத்துக்கு தகுந்த மாதிரி பொறுத்து. ஆகவே இந்த இடத்துல அடுத்த இன்னும் அந்த கோடைக்காலம் தொடருகிறது. எப்படி? மயில் ஒடுங்க, மயில்கள் எல்லாம் வெம்மையினால் ஒடுங்கி போக, வண்டு ஆட, வண்டுகள் எல்லாம் சூழ்ந்து ரீங்கரிக்க, மலர் கமல முகை விரிய, தாமரை அரும்புகள் மலரவும், குயில் ஒடுங்கா சோலையின் மேல் குயில்கள் யாவும் இடைவிடாது ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சோலையில தளிர்கோதி கூவி எழ, அந்த சோலையில உள்ள மரங்களிலும் செடிகளிலும் உள்ள தளிர்களை எல்லாம் இந்த குயில்கள் எல்லாம் கோதி எழ, கொத்தி தின்று எழ, துயில் ஒடுங்கா உயிர் அனைத்தும், உயிர்கள் எல்லாம் துயில் கொள்ளவும், துயில் பயிலா சுடர் வானில் ஒளிக்கதிர்களை உடைய சூரியன் வெயில் ஒடுங்கா வெம்மை தரும் தம்முடைய வெம்மையான கதிர்களை ஒடுக்காமல் வேனில் விரி தரு நாளில் முதுமேனில் ஆகிய அந்த கடுமையான கோடை காலம், அந்த நாள்ல சம்பந்தர் எப்படி இருந்தார்? அவரும் குழந்தைதானே, எப்படி இருந்தார்? சண்பை வரும் பிள்ளையார் சடாமகுடர் வலம் சுழியை எண்பெருக தொழுதேத்தி பழையாறை எய்துதற்கு நண்புடைய அடியார்கள் உடன் போக நடந்தருளி விண் பொறு நீள் மதில் ஆரை மேத்தளி சென்று எய்தினார். இந்த வெம்மையை ஆன காலத்துல தனது இடைவிடாத
திருத்தல பயணத்தை தொடர வேண்டி திருவலஞ்சுழியிலிருந்து பழையாறை என்கின்ற நகர் நோக்கி ஞான சம்பந்தர் அடியார்கள் புடைசூழ செல்ல தலைப்பட்டாராம். சண்பை வரும் பிள்ளையார், சண்பைன்றது சீர்காழிக்கு உண்டான இன்னொரு பேர். காழிப்பதியில் தோன்றி இருக்கக்கூடிய சம்பந்தர் என்ன ஷடா மகுடர் வலஞ்சுழியை சடையை மகுடமாக அணிந்தவராகிய சிவபிரான் குடிகொண்டிருக்கக்கூடிய திருவலம்சுழி என்கின்ற அந்த தலத்தை விட்டு எண் பெருக தொழுதேத்தி அந்த பதியை எண்ணம் பெருக போற்றி, மனசுல என்னெல்லாம் நினைச்சாரோ அதெல்லாம் சொல்லி போற்றி தொழுதேத்தி பழையாறை எய்துதற்கு, பழையாறை என்கின்ற ஊரை சார்வதற்காக என்ன செய்தாராம்? நண்புடைய அடியார்கள், தன்னோடு நட்பு பூண்டு இருக்கக்கூடிய அடியவர்கள், அன்பு காட்டக்கூடிய அடியவர்கள் உடன் போத நடந்தருளி அந்த பழையாறையை நோக்கி என்ன செய்தார்கள்? அடியவர்களோடு நடந்து சென்றார். அதாங்க சிறப்பு. பல்லக்குல முத்து பல்லக்கு இருக்கு இல்லையா, ஏறி உட்கார்ந்துட்டு போலாமே, போல நடந்து போனார். அந்த அளவினுக்கு அடியவர் என்ன, இவர் பல்லக்கில் உட்கார்ந்து போனா சுமந்து வரக்கூடிய அடியவர்களுக்கு வெம்மை, கால் நோவு, அதோடு இவரையும் சுமந்து வரணும். அதனால இவரே நடந்து போனாரா. நடந்தருளி விண் பொரு நீள் மதில் ஆரை, வானளாவி நீண்டு உயர்ந்த மதிலை பெற்றிருக்கக்கூடிய திரு பழையாறை என்கின்ற பதியில உள்ள மேற்றளி சென்று எய்தினால், மேல் தளி என்று சொல்லக்கூடிய பெயருக்குரிய கோவிலுக்கு சென்று சேர்ந்தார். பழையாறை நகர் என்பது சோழர் வரலாற்றுல மிக பெரியதோர் இடம் பெற்றது. பழையாறை என்பது அதுவும் பிற்கால சோழர்கள் காலத்துல இந்த பழையாறை நகர் பெரிதும் அவர்கள் ஓய்வெடுக்கக்கூடிய நகரமாக இருந்தது. அது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நகரம். ஏன்னா ராஜராஜ சோழனுக்கு முன்னாடியே பிற்கால சோழர்கள் விஜயாலயன் தொடங்கி மதுராந்தக தேவர் வரைக்கும் பழையாறையை அவர்கள் தங்களுக்கு உரிய ஒரு ஓய்வு எடுத்துக்கொள்ளும் தலமாகவே வைத்திருந்திருக்கிறார். அவ்வளவு நல்ல சிறப்பு அந்த ஊர் பெருமையோடு இருக்கு பழையாறை. எய்தினார் பழையாறைக்கு. திரு வாரை மேற்றளியில் திகழ்ந்திருந்த செந்தியின் உருவாளன் அடிவணங்கி உருகிய அன்போடு போற்றி மறுவாரும் குழல் மழையால் வழிபாடு செய்ய அருள் தருவார் தம் திரு சத்தி முற்றத்தின் புறம் சார்ந்தார். பழையாறைக்கு போயிட்டு எங்க போனார்? பழையாறை மேற்றளியில இருக்கக்கூடிய திகழ்ந்திருந்த செந்தி நிறத்தவராகிய சிவந்த நிறத்தவராக இருக்கக்கூடிய சிவபெருமானை உருவாளன், சிவந்த நெருப்பு போல வளர்ந்து உள்ள உருவத்தை பெற்றுள்ள சிவனை அடிவணங்கி உருகிய அன்போடு போற்றி, அவன் மீது உருக்கத்தோடு தனது அன்பை காட்டி வணங்கி மறுவாரும் குழல் மலையாள், மறுவாரும் குழல் மலையாள்னா மறுனா மணம்னு, மனம் பொருந்திய பூந்தலை உடைய மலைமகளாகிய பார்வதியை வழிபாடு செய்ய அவளையும் சேர்ந்து வணங்கி அருள் தருவார், அருளினை தரத்தக்க இறைவனார் குடிகொண்டுள்ள திரு சத்தி முற்றத்தின் புறம் சார்ந்தார். திரு சத்தி முற்றம் என்ற ஊரினுடைய எல்லைக்கு போனார். இந்த சத்தி முற்றம் மிகச்சிறந்த ஒரு தலம். இந்த சத்தி முற்றத்தை பற்றி பிற்காலத்துல ஒரு புலவர் அழகா பாடியிருக்கார். தனிப்பாடல் திரட்டுல அந்த பாட்டு இருக்கு. என்னன்னாக்கா, ஒரு புலவர் வறுமையோடு இருக்கார். அந்த வறுமையோடு இருக்கக்கூடியவர் பொருள் பெறுவதற்காக மன்னனை நாடி வருகிறார். இருட்டி விட்டது.
மன்னனை காண முடியல. இவர் ஒரு மண்டபத்துல ஒதுங்குகிறார். அவர் ஒதுங்கி பார்க்கின்ற பொழுது வானத்துல நாரை பறவைகள் பறந்து கொண்டிருப்பதை பார்க்கிறார். உடனே அவருக்கு கண் காதலியின் நினைவு வருகிறது. அந்த நாரை பறவையையே தூதாக அனுப்புகிறார். ஒரு அழகான பாட்டு, தனிப்பாட்டுல எழுதினவரே சத்திமுற்றத்து புலவர்னு பேர். எழுதினவர் பேர் தெரியல, இந்த பெயர்லயே சொல்லிட்டோம். என்ன அழகு! இளம்பிராயத்துல பலர் இத பள்ளிகள்ல படிச்சிருக்கலாம். நாராய் நாராய் சங்கால் நாராய் பனம்படு கிழங்கு பிளந்தன்னு பவள கூர்வாய். இந்த ஓமைக்கு இனிமையான ஓமை உலக இலக்கியத்திலேயே கிடையாது. இந்த வார்த்தையை கவனிங்க, எவ்வளவு அழகா இருக்குன்னு. பனம்படு கிழங்கு பிளந்தன்னு. பனங்கிழங்க பார்த்தவர்களுக்கு தான். அந்த பனங்கிழங்கு தலைப்பகுதியில பருத்து அகன்று அப்படி நுனிக்கு போக போக ஊறார். அந்த பனங்கிழங்கு அப்படி பிளந்தா இப்படி பிளந்திருக்கும். அது போல நாரை பெலிக்கான் தான். நாரை அந்த பனம் கிழங்கு பிளந்தது போல தன்னுடைய அழகினை கொண்டிருக்கிறது. பனம்படு கிழங்கு பிளந்தன்ன பவழத்தினை போன்ற நீர். கூர்ண ஓமை உருவு. பவழத்தினை போன்று சிவந்த நிறத்தை உடையதும் பனங்கிழங்கை பிளந்தது போன்றும் அழகை உடையதுமாகிய பறவையே. ரொம்ப அழகான இடம். நீ போகிறாய், பனம்படு கிழங்கு பிளந்தன்ன பவள கூர்வாய் செங்கால் நாராய். நீயும் நின் மனைவியும் பறந்து செல்லக்கூடிய போது எம் ஊரினுடைய சக்தி முற்றத்திலே வாவியுள் தங்குங்கள். வாவினா குளம். அந்த வாவியில நீங்கள் உண்ணுதற்கு நல்ல மீன் கிடைக்கும். அதெல்லாம் உண்டதற்கு பிறகு அந்த குளத்துக்கு பக்கத்துல என்னுடைய சிதலடைந்த வீடு இருக்கு. அந்த வீட்டுல என் வரவை எதிர்நோக்கி மெலிந்த தேகத்தோடு என் மனைவி காத்திருக்கிறார். அதுவும் எப்படி? நைந்த ஆடையோடு. அதை வர்ணிக்கிறார் பாருங்க. நனை சுவர் கூரை கனை குரல் பள்ளி. மழையினால கூரை நனைந்து ஒழுகுகிறது. அந்த வீட்டுக்குள்ள இருந்து பள்ளியின் குரலை கேட்டவண்ணம் இருக்கிறார். பள்ளியினுடைய குரல் சுபசகுனம். அது எந்த திசையிலிருந்து ஒலிக்கிறதோ நல்லது வரும் நம்பிக்கையோடு நனை சுவர் கூரை கனை குரல் பள்ளி. இவள் எப்படி இருக்கிறாளாம்? கையது கொண்டு மெய்யது பொத்தி. குளிர் தாங்கல, இவளது ஆடை போதவில்லை. கைகளினாலே தன் மேனியை குளிருக்காக இறுக்கி பொத்தி கொண்டிருக்கிறாள். காலது கொண்டு மேலது தழி. ஆடையும் கால் நீளத்திற்கு இல்லை. ஆகவே ஒரு காலிலே இன்னொரு காலை வைத்து தழுவி கொண்டு இந்த குளிரினை பொறுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அவளிடம் சென்று சொல்லுங்கள், உன் கணவன் வேண்டிய பொருளோடு விரைவில் வருவான் என்ற நல்ல செய்தியை. அந்த காலத்துல என்னதான் வறுமை இருந்தாலும் இந்த புலவர்களுக்கு மட்டும் ஒரு நல்லதாகிய ஒரு சூழல் தோன்றினால் வரக்கூடிய கற்பனை மிக அற்புதமான ஒரு பாட்டு. இது தனிப்பாடல் திரட்டுன்னு 2 தொகுதி இருக்கு. புலவர்களால் ஒவ்வொரு காலத்துல எழுதப்பட்டு அவர்கள் பற்றின ஏனைய பிற விவரங்கள் இல்லாத நிலையில தொகுக்கப்பட்ட பாடல்கள். மிக அழகான தொகுதி அது. அதை வெளியிட்டு இருக்கிற இப்ப சாரதா பதிப்பகம் 2 வால்யூமையும் ஒன்னா வெளியிட்டிருக்கு. ரொம்ப நல்ல நூல். நிறைய பாடல்கள் அதுல ஆச்சரிய தகுந்த வகையில இருப்பதை பார்க்க அது ஒரு பொழுது போலன்னு அதை எடுத்து படித்து கொண்டு இருப்பேன். இந்த மாதிரி நல்ல பல பாடல்கள் அதுல இருக்கு, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே அந்த சத்தி முற்றத்தினுக்கு உண்டான புறப்பகுதியில போய் சேர்ந்தார். சேர்ந்துட்டு திருச்சத்தி முற்றத்தில் சென்று எய்தி திருமலையாள் அருச்சித்த சேவடிகள் ஆர்வமுற பணிந்தேத்தி கருச்சுற்றில் அடையாமல் கை தருவார் கழல் பாடி விருப்புற்று
திரு பட்டீச்சரம் பணியும் பணிய மேவும் கால். ஒரே வரியில முடிச்சிட்டார். எப்படி பழையாறையில பாடின பதிகம் கிடைக்கல, சத்திமுற்றம். திரு சத்திமுற்றத்தில் முன்று சென்று எய்தி, சத்திமுற்றத்தினுக்கு சென்று அங்குள்ள கோவில்ல திருமலையாள் பர்வதமலைக்கு உரியவளாகிய பார்வதி அருச்சித்த சேவடிகள் இறைவனின் திருவடிகளை அர்ச்சனை செய்தவளாகிய மலைவல்லி என்ற பெயரோடு பார்வதி வழிபட்ட ஸ்தலம். உருகிய அன்போடு அந்த ஆர்வமுற பணிந்தேத்தி என்ன வேண்டினாரா? ரொம்ப அழகான வேண்டுதல். கருச்சுற்றில் அடையாமல். கருச்சுற்றுன்னா இனி எந்த ஒரு கருவிலும் தோன்றாத, வேறு எந்த ஒரு பிறவிக்கும் உட்படாத, கருச்சுற்றில் அடையாமல் மீண்டும் இந்த உலகிலே பிறவாது இருக்க எனக்கு வாய்ப்பை தாருங்கள் என்று கை தருவார் கழல் பாடி. அப்படிப்பட்ட வரத்தை தரக்கூடிய இறைவனை பாடி கை தருவார் கழல் பாடி திருப்புற்று பட்டீச்சுவரம் பணிய, பட்டீச்சுவரம் என்ற கோவிலுக்கு சென்று மேவுங்கால். அங்கு சென்று சேர்ந்த பொழுது வாய்ப்பு இருந்தா என்றாகிலும் ஒரு நாள் கும்பகோணம் என்கின்ற தலத்திற்கு செல்லுங்கள். அதை சுற்றி இருக்கக்கூடிய இத்துணை தலங்களையும். அங்க ஒரு நல்ல அழகு என்ன தெரியுமோ, கும்பகோணத்துல சைவ வைணவ பேதம் இல்லாமல் எல்லா இறைவர்களையும் ஒருங்கே மிக பெரிய அளவில் பட்டீச்சரம் இருக்கு, பழையாறை, நிறைய நாகேஸ்வரம் இருக்கு, அங்குதான் ஒப்பிலியப்பன் இருக்கிறார். அரிய பல தலங்கள் எல்லாம் அங்கதான். அதனால இன்றைக்கு வரைக்கும் சிறப்பு என்ன தெரியுமா அந்த ஊருக்கு? நாம எத்தனையோ காலகட்டங்கள்ல புயல்னு பார்த்திருக்கிறோம், வெள்ளம்னு பார்த்திருக்கிறோம் இல்லையா? பல ஊர்கள்ல வெள்ளத்தின் சேதம் என்றோ புயலினுடைய பேரழிவு என்றோ கும்பகோணத்தை பற்றி என்றாகிலும் நமக்கு ஒரு செய்தி வந்திருக்கா பாருங்க. ஏனென்றால் இயற்கை சூழலினால் மிகப்பெரிய பாதுகாப்போடு அமைய பெற்றது ஒரு தலம். அது அங்க அவ்வளவு கோவில்கள் இருக்கு. அது அதாவது கும்பகோணத்தை மட்டும் மையமாக கொண்டு நீங்கள் சற்றேறக்குறைய ஒரு 15 to 30 நாட்கள் அத்துணை கோவில்களையும் சென்று இறைவனை தரிசித்து மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியை கொள்ளலாம். ஆகவே நாம இப்போ எங்கு இருக்கிறோம்னா பட்டீச்சுவரத்தில் இருக்கிறோம். பட்டீச்சுவரத்தில் இருந்து தொடர்ந்து வேறு தலங்களுக்கு அடுத்த வகுப்பில் தொடருவோம்.